வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 13. விஜய் சேதுபதியின் புதிய படம் என்பதால் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. வினோத் டிக்கெட் எடுக்க மற்றவர்கள் அங்கு ஒட்டியிருந்த பட போஸ்டரை நோட்டமிட்டு கொண்டிருந்தனர். அங்கிள் வாங்க, டிக்கெட் எடுத்தாச்சு என அவன் முன்னால் செல்ல நால்வரும் அவனை பின்தொடர்ந்தார்கள். வினோத், ரகுராம், செல்வி, பிரியா, பரிமளா என வரிசையாக உட்கார படம் இனிதே ஆரம்பமானது. எல்லோரும் படத்தில் தன்னை தொலைக்க ஆரம்பமானார்கள். அதுவரை அமைதியாய் இருந்த வினோத் விஜய் சேதுபதி சொன்ன செமையா சீன் போடுறீங்க என்ற டயலாகை கேட்டதும் ஒரு வெடி சிரிப்புடன் பிரியாவை ஏறிட்டான். அவன் சிரிப்பை கேட்ட பிரியா அவனை பார்த்தபோது புருவம் உயர்த்தி காட்டினான். அதை எதிர்க்கும் விதமாக அவனை முறைத்தாள். கொன்னுடுவேன் என கண்களால் பாவனை செய்தாள். அந்த மங்கிய ஒளியில் அதை ரசித்தவன் பின் திரையின் பக்கம் திரும்பவே இல்லை. பரிமளாவும் ரகுராமும் படத்தில் மூழ்கி இருக்க வினோத் பிரியாவை கண்கொட்டாமல் பார்க்க அதை அவள் அவ்வப்போது எச்சரிக்கை செய்தாள். அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தான். விஜய் சேதுபதியின் படம் மட்டுமல்லாது அங்கு வேறொரு படம் ஓடுவதையும் அறிந்து 2 படங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து பார்த்தாள் செல்வி. 2 படங்களுக்கும் இடைவேளை விட்டிருக்க ரகுராமும் பரிமளாவும் கேன்டீனில் இருக்க வினோத் அருகில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தான். பிரியாவும் செல்வியும் அவனை தாண்டி எங்கோ செல்ல முனைவதை தடுத்தான். எங்க போறீங்க 2 பேரும்? ரெஸ்ட் ரூம் போகிறோம், வரீங்களா என தன் முகத்தை அவன் அருகில் கொண்டு போய் கேட்டாள் பிரியா. இதற்கு முன் யாரிடமும் இப்படி பேசி பார்த்திராத செல்வி அவளை வித்தியாசமாக பார்த்தாள். நீங்க கூப்பிட்டா வராமல் இருப்பேனா என அவன் பிரியாவின் காதில் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்ல பிரியா கோபமானாள். செருப்பு பிஞ்சிடும். பிஞ்சாத்தச் என அவன் அதை ஆரம்பிக்கும் போதே பிரியா தன் விரல்களை உதடுகளின் மீது வைத்து ஷ் என எச்சரித்தாள். அதை ரசித்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. இவர்கள் இருவருக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டதால் செல்வியும் எதுவும் பேசவில்லை. ரகுராமும் பரிமளாவும் பாப்கார்னை வாங்கி வினோத்திடம் ஒப்படைத்துவிட்டு செல்வியையும் பிரியாவையும் அழைத்து வந்துவிடு என கவலையில்லாமல் அரங்கத்திற்குள் சென்று விட்டனர். வினோத் அவர்களுக்காக கேன்டீனில் காத்து கொண்டிருந்தான். அப்பா எங்க? அண்ணா, செல்வியின் குரல் கேட்டு திரும்பினான். அப்பா அம்மா உள்ளே இருக்காங்க, நீங்கள் வந்தால் பாப்கார்ன் கொடுத்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என கையில் இருந்த 2 பாப்கார்னையும் உயர்த்தி காட்டினான். செல்வி அவனிடமிருந்த ஒரு பாப்கார்னை வாங்கி கொண்டாள். எனக்கு பாப்கார்ன் பிடிக்காது என பார்வையை இடதுபுறமாக திருப்பி கூறினாள் பிரியா. உங்களுக்கு யார் கொடுத்தது? இது எனக்கு என தன் கையில் இருந்த பாப்கார்னை நெஞ்சோடு அழுத்த பிரியாவின் அழகிய விழிகள் சுருங்கி அவனை ஏறிட்டன. ஹலோ, அப்போ எனக்கு என அவள் சினுங்க. என்ன ஹலோன்னு கூப்பிடுற? எனக்கு பேர் இருக்குது. என்னோடய பெயர் வினோத். எல்லாரும் வினோன்னு கூப்பிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க வின்னோன்னு கூப்பிடுவாங்க. அதில் ஏதாவது சொல்லி கூப்பிடுங்க. சும்மா ஹலோ ஹலோன்னு ஃபோனில் பேசுகிற மாதிரியே கூப்பிட்டுக்கிட்டு. ஆமாம், பார்க்க பண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு வின்னொன்று கூப்பிடணுமாக்கும் என பிரியா சொல்ல செல்வி சிரித்தாள். செல்வி, நீயுமா? எல்லாம் என் நேரம் என தலையில் அடித்து கொண்டான். நீங்கள் வர்றதுக்குள்ளே ஐஸ் உருகிடும்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் வாங்கி தர சொன்னாங்க அங்கிள். அண்ணே, ஒரு ஐஸ் என அங்கே நின்றிருந்தவரிடம் ஐஸுக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு நின்றான். ஐஸ் வந்ததும் அதை வாங்கி அவள் கையில் கொடுத்து விட்டு அவளுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல சென்று விட்டான். இடைவெளி முடிந்து 2 படங்களுமே ஆரம்பமாகி இனிதே நிறைவடைந்தது. படம் முடிந்து ரகுராமும் பரிமளாவும் முன்னால் நடக்க
சிறிது தூரத்திற்கு பின் பிரியாவும் செல்வியும் நடந்து வர வினோத் அவர்களுக்கும் பின்னால் நடந்து வந்தான். வினோத் தனியாக நடந்து வருவதை பார்த்த செல்வி, அக்கா, நீங்கள் அப்பாவோட போய்கிட்டே இருங்க, நான் வரேன் என சொல்லி வினோத்திடம் சென்றாள். அண்ணே என்று மெதுவாக ஆரம்பித்தாள் செல்வி. சொல்லு செல்வி, படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருந்தது என படத்தையே பார்க்காதவன் கூறினான். பரோட்டா சூரி நல்லா காமெடி பண்ணி இருந்தார்ல? ஆமாம், பரோட்டா சூரி காமெடி நல்லா இருந்தது. செல்வி வெடிச்சிரிப்பு சிரிக்க, நல்லா தானே இருந்தது என புரியாமல் கேட்க, நல்லா தான் இருக்கு, சூரி இல்லை, நீங்கள் பண்ணுற காமெடி என சிரிக்க ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தான் வினோத். என்ன பார்க்குறீங்க, இந்த படத்தில் சூரியே நடிக்கல என கூற அவன் உளறலை புரிந்து கொண்டு சமாளிக்க ஆரம்பித்தான். 2 மணி நேரம் படம் பார்த்த எனக்கு தெரியாதா இந்த படத்தில் சூரி இல்லைன்னு? நான் பொதுவாக சூரியோட காமெடி நல்லா இருக்குன்னு சொன்னேன் என திக்கி திணறி சமாளிக்க, நல்லா சமாளிக்கிறீங்க, நான் எதுக்கு சமாளிக்கணும் என வேக நடையிட்டு ரகுராமை அடைந்தான். தப்பிச்சோண்டா சாமி என நினைத்தவாறு செல்வி சிரித்துக்கொண்டே அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். வினோத் தம்பி, எதிரில் தெரியுதே மெரினா ஹோட்டல், அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும், சாம்பார் அருமையாக இருக்கும், நாங்கள் எப்போ இந்த தியேட்டருக்கு வந்தாலும் அங்கே தான் டின்னர் சாப்பிடுவோம், வாங்க என்று அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த உயர்தர ஹோட்டலுக்குள் நுழைந்தார். என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.